ஹாய் கைஸ், வணக்கம். ஐம் நாதன், யுவர் ட்ரஸ்டட் லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர். ஓகே, இன்னைக்கு ஒரு அருமையான திட்டத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் இருக்கும் கைஸ். ஓகே, இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறது முன்னுக்கு 1 மில்லியன் உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. ஒரு 1 மில்லியன் நீங்க சம்பாதிக்கணும்னா உங்களுக்கு எவ்வளவு காலம் பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, இன்னைக்கு வேலை செய்றீங்க, சம்பாதிக்கிறீங்க, பிசினஸ் பண்றீங்கன்னு சொன்னா உங்க பிசினஸ் பண்ற அந்த ப்ராஃபிட்டோ இல்ல நீங்க வேலை செய்யற அந்த வருமானத்தை நீங்க பாதுகாத்து வச்சிருக்கீங்களா? ஒரு கால் அடுத்த மாசம் உங்க வருமானம் வரல அப்படின்னு சொன்னா உங்க டெப்ஸ், உங்க ஃபேமிலி, உங்க எக்ஸ்பென்சஸ் யாரு பாப்போம்? எனி பேக்கப்? அப்ப நீங்க வேலை செய்யறதுல இருந்து, நீங்க சம்பாதிக்கிறதுல இருந்து, நீங்க பிசினஸ் பண்றதுல இருந்து ஒரு சின்ன பெர்சன்டேஜ் நீங்க ஒதுக்குனீங்கன்னு சொன்னா உங்க வருமானத்தை நீங்க பேக்கப் பண்ண முடியும். ஓகே, இப்ப பிளான்குள்ள போவோம். பிரீமியம் டேர்ம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். 6 வருஷம் கட்ட போறீங்களா, 10 வருஷம் கட்ட போறீங்களா, 5 வருஷம் கட்ட போறீங்களா, 20 வருஷம் கட்ட போறீங்களா? இங்க நான் 5 வருஷம் கோட் பண்ணிருக்கேன். அப்புறம் என்ன அர்த்தம்? இவங்க ஜஸ்ட் வெறும் 5 வருஷம் தான் காசு கட்டுவாங்க. ஓகேவா? அப்ப அவங்க கவரேஜ் பாத்தீங்கன்னா 1 மில்லியன் கைஸ். ஓகே, அது மட்டும் இல்லாம இந்த கவரேஜ் வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் 99 வருஷம் வரைக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு கால் மிஸ்டேயே வந்து எக்ஸ்டர்னல் இறந்துட்டாரு சொன்னா 2 மில்லியன் கிடைக்கும். அதே வந்து பப்ளிக் கன்வீனியன்ஸ் டேட் பாத்தீங்கன்னா 3 மில்லியன், நேச்சுரல் டிசாஸ்டர்னா 4 மில்லியன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கிரிட்டிகல்னஸ், ஒரு கால் கொடிநீர் பாதிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு கேஷ் வேணுமா, அவங்க அட் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, அவங்க வந்து அட் ஆன் பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நான் 500,000 கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே, இங்க பாருங்க, எக்ஸ்ட்ரா 10% ஸ்போர்ட்ஸ் கவரேஜ் இருக்கு. இந்த பாலிசி எடுத்தவங்க அவங்களோட ஸ்போர்ட்ஸ் ஒரு கால் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னா 1 லட்சம் கிடைக்கும். அதாவது இதுல இருந்து 10%. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 1% லைஃப் டைம் ரிவார்ட் இருக்கு guys. இது ஃப்ரீ கவரேஜ் சொல்லலாம். 10 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா 90,000, 20 வருஷத்துல 1,90,000, 30 வருஷத்துல 2,90,000. எக்ஸாம்பிள், 30 வருஷத்துல மிஸ்டே இறந்துட்டாரா 1 மில்லியன் பிளஸ் 2,90,000 கொடுத்துருவாங்க. எப்படி இருக்கு? அவங்க வாங்குறது 1 மில்லியன் தான், இங்க அடிஷனலா கிடைக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா லாயல்டி போனஸ் வேற இருக்கு. 30 வருஷமோ இல்ல 70 வருஷம் விச் இஸ் கம்ப்ளீட் அவங்களுக்கு 1 லட்சம் கிடைக்குது. சாமர்ஷியட்ல இருந்து 10%. இது காசுங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட், இந்த பாலிசி முடிகிற காலகட்டத்துல 70 வயசுல, ஏன்னா 70 வயசு அக்கௌண்ட் பண்ணிருந்தேன், 70 வயசுல நீங்க பாத்தீங்கன்னா 1,84,000 கேஷ் இருக்கு. இது 5 காசு ப்ரொஜெக்ஷனுக்கு. ஒரு கால் 7 காசு ப்ரொஜெக்ஷன் போனுச்சுன்னா, 8 காசு ப்ரொஜெக்ஷன் போனுச்சுன்னா வச்சு பாருங்க, கூட இருக்கும். இங்க அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளவு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஜஸ்ட் 32 வரை தான். நீங்க பிசினஸ் பண்றீங்க, சம்பாதிக்கிறீங்க, வேலை செய்றீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்க 32 வரை ஒதுக்க முடிச்சுன்னு சொன்னா இந்த 1 மில்லியனை யூ கேன் செக்யூர் இமிடியட்லி. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க வருமானத்தை பாதுகாத்து வைக்கிறதுக்கு, உங்க பிசினஸ் பாதுகாத்து வைக்கிறதுக்கு, உங்க வெல்த் பாதுகாத்து வைக்கிறதுக்கு. இல்லையா, நாளைக்கு ஒரு அசெட் வாங்குறீங்க, எம்ஆர்பி ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண போறீங்களா? எஸ், யூ கேன் டு இட். ஓகே, அப்ப ஒரு மாசத்துக்கு எவ்வளவு? 1000, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 12,000. அப்ப இன்வெஸ்ட் பண்ண போறது வெறும் 5 வருஷம். அப்ப எவ்வளவு கட்டிருப்பாங்க? 1,80,000 கட்டிருப்பாங்க. ஆனா உள்ள அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு? மெச்சூரிட்டி அப்ப 1,84,000 இருக்கு. அவங்க போட்ட காசு வந்துருச்சா? எக்ஸ்ட்ரா 4,000 வந்துருச்சா? ஆனா அப்ப இந்த கவரேஜ் ஃப்ரீ தானே? இதை பத்தி இன்ஃபர்மேஷன் வேணுமா? கண்டிப்பா எனக்கு கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். இதை பத்தி நிறைய விஷயம் உங்ககிட்ட ஐ கேன் ஷேர் டு யூ. ஓகே, ஐம் நாதன், யுவர் ட்ரஸ்டட் லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர்.